நீங்கள் இந்த மாதிரி தேன்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? அதுவும் லைவாக அந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா? நிறைய பேர் வந்து கடையில் வாங்கி தான் சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி லைவாக எடுத்து சாப்பிட்றதெல்லாம் ஒரு தனி டேஸ்ட்டுங்க. சம்மர் டைமில் தாங்க இந்த மாதிரி தேனெல்லாம் கட்டும். எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி கட்டிகிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா தான் இதை வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி தேன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதை எடுக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி கிளம்பியாச்சு. எங்களோட வயல் பக்கத்தில் ஒரு விறகு இருந்தது, அதில் தான் அந்த தேன் கட்டியிருந்தது. ஸோ அதை எடுக்கிறதுக்கு தான் போகிறோம். அந்த மெத்தடை தான் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்துட்டு இதை எடுத்திருக்கேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ நானுமே இதை வந்து ட்ரை பண்ணி இதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இதை ட்ரை பண்ணேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணணுன்னா, சில மெத்தடெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். எப்படின்னா, இது நிறைய மெத்தட் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா, இந்த புகையை வச்சு எடுக்கிறது, அது தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸை கவர் பண்ணிவிட்டு, நம்ம மூஞ்சி உடம்பெல்லாம் கவர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நம்ம எடுக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்தது தான் அந்த தேன். நான் என்ன பண்ணேன்னா, இதை பார்த்துட்டேன், இது என்ன தேன், என்ன வகை தேன், இந்த மாதிரிலாம் பார்த்தேன். இப்போ இந்த மெத்தடை தான் வந்து பயன்படுத்தி தேனை வந்து எடுக்க போகிறோம். எப்படி எடுக்கலான்னு வந்து பார்க்கலாம். ஆனால் கண் வந்து லைட்டாக தான் தெரியுது, பார்க்கலாம். அதை வச்சு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்க. இந்த இது பேர் கத்திக்கம்புன்னு சொல்லுவோம். அந்த கத்திக்கம்பை வச்சு ஃபஸ்ட்டு அந்த மேலே உள்ள விறகெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த உள்ள தேனை வந்து நம்ம இப்போ எடுக்கலாம். எதுக்கு வேண்டாம், விடுங்க. நீங்கள் போங்க, தள்ளி போங்கப்பா. மூஞ்சிக்கு தான்ப்பா வருது. தேன் எடுக்கும்போது சில விஷயத்த நம்ம ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணுங்க. இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது அதை களையும் போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம ஃபேஸாக தான் அதை அட்டாக் பண்ணுவோம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே எடுக்கணும். சில தேனி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அட்டாக்கே பண்ணிவிடும், கொத்தி விட்டுரும். சில இது வந்து கொத்தாது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அது தேன் எடுக்கும்போது மட்டும் இதை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுங்க. அது வயசு எல்லாமே ஈஸி தான், பெருசாலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா இது எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எடுத்து பழக்கம். தேன் எல்லாமே வந்துட்டு நிறையா இதோட இன்னொரு பயங்கர என்னன்னா, மரத்தில் மேலெல்லாம் கட்டும், அது மேலே ஏறி அதெல்லாம் எடுத்துருக்கோம். நிறைய இந்த மாதிரி தேனெல்லாம் எடுத்துருக்கோம். ஓகேங்க, தேன் எடுத்தாச்சு. அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்றலாம். கொஞ்சம் எப்படிங்களா, இது ஒரு நிமிஷம் பிடிங்களாப்பா, இது பண்ணாதீங்க. இல்லை அப்படியே வச்சுருங்க. அங்கே வரேன். தேன் வந்து நாங்கள் எடுத்துட்டோம். எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளையில் வந்து கொஞ்சம் தேன் இருந்தது. அதை எடுக்கிறதுக்கு தான் வந்துட்டு அகெயின் போயிட்டு அதை எடுத்து களைச்சி எடுத்தோம். ஏன்னா இவ்வளோ எடுத்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அதை எடுக்கிறதுக்கு தான் போனேன். எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் தேன் அதில் இருந்தது. ஸோ அதையுமே எடுத்தாச்சு. இதில் வந்து தேன் இருக்குதுன்னு பார்த்தோம், ஆனால் தேன் இல்லை. இதில் வித்தவுட் ஹனி தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, அதோட குட்டி தான் இருக்குது. ஸோ அதில் தான் தேன் இருக்கும், அதை எடுக்கலாம். அடிக்கிறா நீ காசு அப்படி காசு போட்டா பெரிய தேன். காசு போட்டு இருங்க இதில் தேன் இருக்குது ஃபுல்லாகவே. அடிக்கிறா நீ இது பண்ணுறதுங்களா? இது ஃபுல்லாக தேன் தான். இது தேன். இது கீழே இருக்கிறது வந்துட்டு வித்தவுட் ஸ்கின். நீ தேனே எடுத்தது இல்லையா இது வரைக்கும்? தேன் எடுத்தது இல்லையா? ஏன்? நான் இன்னும் எடுக்கல. ஏன் எடுக்கல? இருங்க வர. இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு அவர் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னார். அப்படிலாம் இல்லை, அவர்கிட்ட இருந்தால் எல்லாமே கற்றுக்கிட்டது. இந்த கேமராக்காக கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டு சொல்லாமல் இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லா விஷயம் அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுருக்கோங்க. இந்த விஷயத்துலேருந்து மீன் பிடிக்கிறதுலேருந்து நிறைய விஷயம் வந்து அப்பா கிட்டேருந்து கற்றுட்ருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு தேனை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்ங்க.